கோல்டு சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். கனவு சார், ஒரே கனவு சார், எப்போ பார்த்தாலும் கனவு சார். பகலில் மட்டும் வரமாட்டேங்குது சார், ராத்திரியில் தூங்கவும் விட மாட்டேங்குது. சில நேரத்தில் பயம், சில நேரத்தில் கிளி, இது எல்லாம் இருக்குது. ஒரு சில நேரத்தில் சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு ஒரு பயம் என்னென்னா சார், இதெல்லாம் பழிச்சுடுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் சார் கனவு வராது சார், அப்படி கனவு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் கரெக்டாக பழிச்சுடும் சார். அது சுப கனவாக இருந்தாலும் சரி, அபசகுணமாக இருந்தாலும் சரி, இதனாலேயே நான் யார்கிட்டையுமே சொல்கிறதில்ல சார் இப்படின்னு உங்கள் மனசில் 1000 கேள்வி இருக்குது. இந்த 1000 கேள்விக்கு பதிலை பார்ப்போம். முதல்ல விநாயகரை வழிபட்டு எனக்கு நல்லபடியாக ஒரு நல்ல கனவை கொடுங்க, நல்ல வாழ்க்கையை வாழணும், நிம்மதியை வேண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வாங்க கனவை பற்றி பேசுவோம். தும்பிக்கையான் புகழ் பாடு, தும்பிக்கையான் புகழ் பாடு, நீ தூய நினைவுடனே நம்பிக்கையோடு தும்பிக்கையான் புகழ் பாடு, நீ தூய நினைவுடனே நம்பிக்கையோடு தும்பிக்கையான் புகழ் பாடு. திருமணம் முடித்தவள் தம்பிக்கு துணை நின்று திருமணம் முடித்தவள், தம்பிக்கு துணை நின்று திருமணம் முடித்தவள், தாய் தந்தை பெருமை தன்னை தரணிக்கு உரைத்தவள், தாய் தந்தை பெருமை தன்னை தரணிக்கு உரைத்தவள், தும்பிக்கையான் புகழ் பாடு, நீ தூய நினைவுடனே நம்பிக்கையோடு தும்பிக்கையான் புகழ் பாடு. ஆலய முகப்பினிலே அவன் இருப்பான், ஆலய முகப்பினிலே அவன் இருப்பான், அழகிய நதிக்கரையில் அவன் இருப்பான், ஆலய முகப்பினிலே அவன் இருப்பான், அழகிய நதிக்கரையில் அவன் இருப்பான், சாலைகள் கூடுமிடம் அவன் இருப்பான், சாலைகள் கூடுமிடம் அவன் இருப்பான், தஞ்சமில் பார்க்கின்றும் நலம் கொடுப்பான், தஞ்சமில் பார்க்கின்றும் நலம் கொடுப்பான், தும்பிக்கையான் புகழ் பாடு, நீ தூய நினைவுடனே நம்பிக்கையோடு தும்பிக்கையான் புகழ் பாடு. எங்ககிட்ட நிறைய பேர் வந்த உடனே இந்த கனவு பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க, கதையாக சொல்லுவாங்க. நாங்களும் பொறுமையாக கேட்டு கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை தான் நாங்கள் கேட்போம், கனவு கண்ட நேரம் என்ன, சூரிய உதயத்துக்கு முன்னாடியா சூரிய உதயத்துக்கு பின்னாடியா, நடு இரவா, முதல் நாள் ராத்திரி நீங்கள் என்ன பொருள்லாம் சாப்பிட்டீங்க, வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, இல்லை முதல் நாள் இல்லை 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி குடும்பத்தில் எப்படியெல்லாம் பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அவர் அதை ஒரு கதையாக சொல்லுவார்.
அது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கனவு கண்ட அந்த கதையும் இந்த கதையும் ஒரே மாதிரி இருக்கும், இந்த பாட்டு மாதிரி. மாறி வரும் உலகினிலே மாறாத மாரியம்மா, மாரியே உன் அருளாலே பாடுகிறேன் நானம்மா. மாறி வரும் உலகினிலே மாறாத மாரியம்மா, மாரியே உன் அருளாலே பாடுகிறேன் நானம்மா. அதாவது ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைங்க, ஒரு அடிதடிலோ கலாட்டாவோ இல்லைன்னா அன்பாக பேசிக்கிறதோ சந்தோஷமான நிகழ்வுகளோ நடக்கும்போது இது மனதினுடைய ஆழத்தில் போய் பதிஞ்சிரும். அது பிரெயினில் வந்து அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிட்டு ரெக்கார்ட் ஆகிடுது. இப்போ நம்ம டிவி கூட பாருங்களேன், விளக்கேற்றும் நேரம் நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதை மறுபடியும் டெலிகாஸ்ட் ரீடெலிகாஸ்ட் அப்படின்னு பண்ணும்போது புதுசாக இருக்குது. அந்த மாதிரி தான் இது நைட்டில் நம்ம படுத்து ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கோம், அந்த நேரத்தில் ரீடெலிகாஸ்ட்டு பிரெயினில் இருந்து வருது. அதை ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. நேற்று நடந்த நிகழ்ச்சிங்களை அசைப்போடுது மனசு, பிரெயினில் மறுபடியும் ஓடுது, ரீடெலிகாஸ்ட் ஆகுது, ரெண்டாவது வாட்டி பாருங்கள். அதுக்காக பயப்பட வேண்டாம். அப்படி பயமாக இருந்தால் கோவிலுக்கு போங்க. சின்ன சின்ன தானங்கள், தர்மங்கள், குலதெய்வ வழிபாடு, தர்ப்பணங்கள் இதெல்லாம் செஞ்சால் சந்தோஷமாக வாழலாம். இன்னும் சில பேருக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பாட்டை கேளுங்க, பேசுவோம். காவடியா காவடி கந்தன் வேலம் காவடி கண்ணில் கலந்தாடும் காவடி, காவடியா காவடி கந்தன் வேலம் காவடி கண்ணில் கலந்தாடும் காவடி. முருகா முருகா என்று அருள் வேண்டி வந்தே அலங்காரம் காணுதையா, முருகா முருகா என்று அருள் வேண்டி வந்தே அலங்காரம் காணுதையா. கண்டா கடம்பனே என்றாடி வருகையில் ஆனந்தம் தோணுதையா, ஆனந்தம் காண
நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாதவங்க, உடல் நலம் சரியில்லாதவங்க, அதனால் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு சில கனவுகள் வரும். அடிக்கடி இந்த ஏப்பம் வர்றது, கேஸ்ட்ரிக் ட்ரபிளு, அந்த ஏதோ மசாலா பொருட்கள் சாப்பிட்டது, அதனால தானே ராத்திரியில் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் அளவாக குடித்து படுத்து தூங்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. படுக்கும்போது கூட சிவநாமம் சொல்லி வழிபடணும். அது ஏன் சிவநாமம்னு சொன்னேன், விஷ்ணு நாமம்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா, நான் அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன். அது எப்படியெல்லாம் நம்ம தூங்கணும் அப்படின்னு சொல்லித்தரேன். அப்படிப்பட்ட உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சில கனவு வரும். அது அவங்க சாப்பிட்ற அந்த மருந்துனால், அந்த கெமிக்கல் எஃபெக்ட்னால இருக்கும். உடனே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படிப்பட்ட உணவுப் பொருள் சாப்பிட்றோமோ அப்படிப்பட்ட கனவு வரும்னா, எப்படிப்பட்ட மருந்து சாப்பிட்றோமோ அதுவும் ஒரு கனவு வரும் இல்லையா? ஆகவே கனவாக நினைங்க, நினைவாக நினைக்காதீங்க. இப்போ நினைவு இந்த பாடல். நினைவோடு வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க. ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். நாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். காமக்ரோதத்தை கட்டுப்படுத்தியே பூமியில் வாழ்பவன் பாக்கியவான். பொய்யுரைக்காமல் மெய் சிதைக்காமல் வையத்தில் உள்ளவன் பாக்கியவான். ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். நண்பர்களுடைய நலத்தினை கோரும் பண்புடையவனே பாக்கியவான். பெற்றவரை பேரானந்தப்படுத்தும் குற்றமற்றவனே பாக்கியவான். குற்றமற்றவனே பாக்கியவான். ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். எண்ணியே மோசம் போகாமலே பாசமற்றவனே பாக்கியவான். துன்பம் வந்தாலும் துக்கமில்லாமல் இன்பமாக்குபவன் பாக்கியவான். யாதொரு ஸ்திரீயையும் மாதான் என்றெண்ணிடும் போதில்லாதவனே பாக்கியவான். போதில்லாதவனே பாக்கியவான். ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். பூமியில் அவனே பாக்கியவான். பூமியில் அவனே பாக்கியவான். விடியற் காலில் கனவு, சுப கனவு, ஒரு நல்ல விஷயத்தை அப்படி கனவு கண்டிங்க, அப்படியே அடித்து பிடிச்சி எழுந்துக்கிட்டீங்க அப்படின்னா, உடனே தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு விபூதியோ குங்குமமோ வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து படுக்கலாம். ஆனால் அந்த விடியற் காலையில் 4 மணிக்கு வந்ததுன்னு வச்சுங்களேன், கனவு பலிக்கும். அந்த சுப வேளையில் நீங்கள் மறுபடியும் தூங்கிறத விட கண்டினியூ பண்ணுங்கள் வேலையை கண்டினியூ பண்ணிங்க, அந்த நாளை நீங்கள் ஆரம்பிச்சுருங்க. அதே மாதிரி காலையில் எழுந்து உங்கள் உறவுகள்கிட்ட, நட்பு, இவங்கக்கிட்டலாம் அந்த கனவு பற்றி சொல்லலாம். சுப கனவுகளை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் ஷேர் பண்ணிங்கன்னா 50% பலிக்கும். ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 100% பலிக்கும் அப்படின்னு சொப்பன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எதை மாதிரி? இந்த பாட்டு மாதிரி.
ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. பின்னலிட்டு கோபியரின் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. பின்னலிட்டு கோபியரின் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. அந்த மந்திரத்தில் அவர் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ. நாகப்படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ. அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போல் இருக்கும். யாரவனை தூங்க விட்டார் ஆராரோ. யாரவனை தூங்க விட்டார் ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. அவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கன்னியரே கோபியரே வாரீரோ. கன்னியரே கோபியரே வாரீரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. யானை, மனைவி, பசு, கன்று, மீன், சங்கு இது எல்லாம் கனவுல நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சில பொக்கிஷங்கள் இந்த புதையல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கிடைச்சதுன்னா அதே மாதிரி புதையல் கிடைக்குமா அப்படின்னு தேவையில்லாத வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க சார், சாஸ்திரங்கிறது உழைச்சாதான் கிடைக்கும். இந்த மாதிரி கனவுல உணர்த்துறது அதெல்லாம் கிடையாது. ஆகவே இதுக்கெல்லாம் நீங்கள் பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு உங்கள் டைமை செலவு பண்ணாதீங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணணுன்னா போய் பண்ணிட்டு வாங்க. மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணுன்னா பண்ணிட்டு வாங்க.
வஸ்திரம் வந்து வீட்டில் வச்சு வழிபட்டு உங்கள் முத்தாத்தா, தாத்தா, அப்பா, அம்மா இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்னா கொடுங்க. சித்தாடை கட்டி அந்த சித்தாடையை வந்து நீங்கள் தானம் பண்ணால் பண்ணுங்க. இதையெல்லாம் உணர்த்துவது தான் கனவு. தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. இந்த பாட்டை கேளுங்க. சக்தி வேலன் நெற்றியிலே சார்ந்திருக்கும் வெண்ணீர் சுற்றி வரும் பகை துரத்தும் தொல்லையெல்லாம் உடனகற்றும். சக்தி வேலன் நெற்றியிலே சார்ந்திருக்கும் வெண்ணீர் சுற்றி வரும் பகை துரத்தும் தொல்லையெல்லாம் உடனகற்றும். சஷ்டியிலே தவம் இருந்தால் சாந்தி எனும் அருமருந்து. சஷ்டியிலே தவம் இருந்தால் சாந்தி எனும் அருமருந்து. நிட்டையின்றி கிட்டி வரும் நினைப்பதெல்லாம் கைகூடும். நிட்டையின்றி கிட்டி வரும் நினைப்பதெல்லாம் கைகூடும். சக்தி வேலன் நெற்றியிலே சார்ந்திருக்கும் வெண்ணீர் சுற்றி வரும் பகை துரத்தும் தொல்லையெல்லாம் உடனகற்றும். ஆறெழுத்தை நாள்தோறும் அயராமல் கூறி வந்தால் வேறதற்கும் பயம் வேண்டாம், வீரர்களாய் வாழ்ந்திடலாம். ஆறெழுத்தை நாள்தோறும் அயராமல் கூறி வந்தால் வேறதற்கும் பயம் வேண்டாம், வீரர்களாய் வாழ்ந்திடலாம். நாதத்தின் உட்பொருளாய் நம் நெஞ்சில் வீற்றிருப்பான். நாதத்தின் உட்பொருளாய் நம் நெஞ்சில் வீற்றிருப்பான். பாதத்தை பற்றிடுவோம், பாசத்தை விட்டிடுவோம். சக்தி வேலன் நெற்றியிலே சார்ந்திருக்கும் வெண்ணீர் சுற்றி வரும் பகை துரத்தும் தொல்லையெல்லாம் உடனகற்றும். தங்கமயில் ஏறி வரும் சண்முகனின் வடிவேலில் தைப்பூச நாளினிலே சாற்றிடுவோம் மலர் மாலை. தங்கமயில் ஏறி வரும் சண்முகனின் வடிவேலில் தைப்பூச நாளினிலே சாற்றிடுவோம் மலர் மாலை. அங்கமெல்லாம் ஒளி வீசும் அழகனவன் மேனியெல்லாம், அங்கமெல்லாம் ஒளி வீசும் அழகனவன் மேனியெல்லாம் சந்தனத்தால் மணந்திடவே தனியழகு பார்த்திடுவோம். சக்தி வேலன் நெற்றியிலே சார்ந்திருக்கும் வெண்ணீர் சுற்றி வரும் பகை துரத்தும் தொல்லையெல்லாம் உடனகற்றும். சில பேருக்கு குழந்தைகள் சந்தானம் இல்லாமல் இருக்கும். அதே நேரத்தில் எப்போ பார்த்தாலும் கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, இதையெல்லாம் கனவு சில நேரங்களில் சூட்சுமமாக உணர்த்தும். சில நேரங்களில் உங்களுக்கு வருமானம் வரா மாதிரி, சில தொழில்கள் செய்யும்போது நஷ்டம் வந்து லாபம் வரா மாதிரி, அதே மாதிரி உறவுகளில், நட்புகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும், பயணங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கெல்லாம் கனவு வரும். ஆனால் அந்த நேரத்தை வச்சு தான், நீங்கள் சாப்பிட்ட உணவு வச்சு தான் அந்த கனவுலாம் பலிக்குமா அப்படிங்கிறத நம்ம கனவு காணணும். அதே நேரத்தில் சுப கனவுகள் கண்ட பிறகு தூங்கிறதுங்கிறது வேண்டாம். அசுப கனவுகள் கண்ட பிறகு தாராளமாக தண்ணி குடித்து விபூதி குங்குமம் தரித்து நீங்கள் நல்ல ஜம்முன்னு படுத்து தூங்கிறது நல்லது. ஆகவே இதை மனசில் எப்பவுமே ஒன்று வச்சுங்க, பாசிட்டிவாக இருங்க. பாசிட்டிவாக நினச்சிங்கனாலே ஜெயிக்கலாம். இந்த பாட்டை இப்போ கேளு. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் கோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் கோட்டங்களே, எங்கள் மதுசூதனன்
புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆய்கின்றவன். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆய்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தார், அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தார். பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தார், அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தார். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தார், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. 12 வயதுக்குள்ள அதே மாதிரி 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய கனவு அந்த அளவுக்கு பலிக்குமா அப்படின்னா, ஒன்று வயது, இன்னொன்று உடல் ஆரோக்கியம், அந்த பித்த நீர் எந்த அளவுக்கு சுரக்குது அப்படிங்கிறத கணக்கு பண்ணணும். இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள், பிரச்சனைகள் எல்லாமே தான் நமக்கு கனவாக வரும்போது இந்த 2 ஏஜ் குரூப்பை வச்சு தான் நம்ம கனவை பற்றி நிர்ணயம் பண்ணோம். இந்த பாட்டு மாதிரி. ஏழைக்கொரு தெய்வம் அவன் எங்கள் குல தெய்வம், ஏழைக்கொரு தெய்வம் அவன் எங்கள் குல தெய்வம். தாழ்வில்லாத வாழ்வழிக்கும் தணிகை மலை தெய்வம், கந்தன் தணிகை மலை தெய்வம். தாழ்வில்லாத வாழ்வழிக்கும் தணிகை மலை தெய்வம், கந்தன் தணிகை மலை தெய்வம். ஏழைக்கொரு தெய்வம் அவன் எங்கள் குல தெய்வம். வள்ளிமலை மீது நின்று வரமளிக்கும் தெய்வம், வடபழனி கோவிலிலும் வந்தருளும் தெய்வம். வள்ளிமலை மீது நின்று வரமளிக்கும் தெய்வம், வடபழனி கோவிலிலும் வந்தருளும் தெய்வம். கொல்லிமலை சாரலிலே குதூகலிக்கும் தெய்வம், குமரகிரி மாளிகையில் குடிகொண்ட தெய்வம். ஏழைக்கொரு தெய்வம் அவன் எங்கள் குல தெய்வம். சென்னிமலை சுவாமிமலை
பிராலிமலை மீது சித்திரக்கலாபமையில் ஏறி வரும் தெய்வம் சென்னிமலை சுவாமி மலை பிராலிமலை மீது சித்திரக்கலாபமையில் ஏறி வரும் தெய்வம் 8 குடி எண்கண்ணில் எழுந்தருளும் தெய்வம் 8 குடி எண்கண்ணில் எழுந்தருளும் தெய்வம் ஈடில்லா சிக்கலிலே இருக்கின்ற தெய்வம் ஈடில்லா சிக்கலிலே இருக்கின்ற தெய்வம் ஏழைக்கொரு தெய்வம் அவன் எங்கள் குல தெய்வம் பங்குனி உத்திரன் தன்னில் பரிந்தருளும் தெய்வம் வைகாசி விசாகன் தன்னில் வாழ்வழிக்கும் தெய்வம் பங்குனி உத்திரன் தன்னில் பரிந்தருளும் தெய்வம் வைகாசி விசாகன் தன்னில் வாழ்வழிக்கும் தெய்வம் ஆடி கிருத்திகை தன்னில் ஆடி வரும் தெய்வம் ஆடி கிருத்திகை தன்னில் ஆடி வரும் தெய்வம் அழகு காவடி கண்டு அகமகிடும் தெய்வம் அழகு காவடி கண்டு அகமகிடும் தெய்வம் ஏழைக்கொரு தெய்வம் அவன் எங்கள் குல தெய்வம் திருவாவினங்குடியில் குழந்தையனும் தெய்வம் திருச்செந்தூர் மாநகரில் குமரனும் தெய்வம் திருவாவினங்குடியில் குழந்தையனும் தெய்வம் திருச்செந்தூர் மாநகரில் குமரனும் தெய்வம் பரங்குன்றில் சம்சாரம் செய்கின்ற தெய்வம் பரங்குன்றில் சம்சாரம் செய்கின்ற தெய்வம் பகைமை தன்னை சம்சாரம் செய்கின்ற தெய்வம் பகைமை தன்னை சம்ஹாரம் செய்கின்ற தெய்வம் ஏழைக்கொரு தெய்வம் அவன் எங்கள் குல தெய்வம் தாழ்வில்லாத வாழ்வழிக்கும் தணிகை மலை தெய்வம் கந்தன் தணிகை மலை தெய்வம் கந்தன் தணிகை மலை தெய்வம் சில பேருக்கு கோவிலுக்கு போகிற மாதிரி மலையில் போய் சுவாமி கும்பிடுற மாதிரி சங்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கனவு வரலாம். இதையெல்லாம் சுப கனவுல நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு அதே மாதிரி அந்த கோவில்களுக்கு போயிட்டு நீங்கள் தானங்கள் தர்மங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வரணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. வஸ்திர தானங்கள், அன்ன தானங்கள், நீர் தானங்கள், பழதானங்கள், நவதானங்கள் இது எல்லாம் சாப்பிடும்போது இல்லை தானம் பண்ணும்போது உங்களுக்கு பலன் பல விதத்தில் கொடுக்கும். இந்த கனவு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு உணர்த்துவதுன்னு அர்த்தம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த கனவு பலிக்கும். இந்த பாட்டை இப்போ கேளுங்க.
சார் பொதுவாக கனவுனாலே ஒன்று சொல்லிடுறேன் சார், பாசிட்டிவாக நினைக்கணும். எல்லாத்தையுமே உழைச்சாதான் வரும், நமக்கு கனவுல வந்ததெல்லாம் வரும் அப்படிங்கிற நினைப்பு வேண்டாம். அது பணமாக இருக்கட்டும் வராது, கஷ்டமாக இருக்கட்டும் வராது, நல்லதும் வராது கெட்டதும் வராது. சில நேரங்களில் நமக்கு அது உணர்த்துவது எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட கனவு எங்கே காண்றோம் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அற்புதமாக வாழலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துங்க. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.